நல்ல நல்ல கவனிச்சிங்கன்னா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதாவது வந்து நீங்கள் வந்து இது எடுத்துக்கோங்க, ரயில்வேஸ் எடுத்துக்கோங்க, இல்லை வேறு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹிந்தி ஆட்கள் உட்காந்துருக்காங்க. இப்போ இந்திய அரசு இருக்குன்றது வந்து என்னன்னா, இங்க இருக்க இளைஞர்களை தவறா வழி நடத்தக்கூடிய ஒரு பெரிய வெப்பனை அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து அவர் வந்து கர்நாடகாக்காரரு இருக்கட்டும் சார். எதிரானவர். நான் எப்படி பாக்குறேன்னா, அவர் வந்து ஹீஸ் ரேஷனல். அவரு பகுத்தறிவு பேசுறாரு. எது வேணாலும் இருக்கட்டும், எனக்கு நல்லது என்னமோ. சார் நான் என்ன சொல்றேன், அவர் கன்னடிகவா இருக்கட்டும், தெலுங்குவா இருக்கட்டும், இன்னைக்கு ஜீசஸ் வந்து வழிபடுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஜீசஸ் தமிழர் இல்லை, புத்தர் வந்து அவரும் தமிழர் இல்லை, அவரையும் வழிபடுறாங்க. அதனால வந்து எந்த மொழியில இருந்து எங்க இருந்து வந்தாங்க ஒரிஜினல் இல்லை, மக்களுக்காக என்ன பண்ணாங்க, மக்களுக்கு என்ன சொன்னாங்க, அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன் பெரியாரை வந்து தந்தை பெரியாரை வந்து படிச்சவங்க எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அவரோட ஐடியாலஜியை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுத்தறிவு பகல்வனாக இருந்தார், ரேஷனலிசம் பேசினார், சோஷியல் ஜஸ்டிஸ் பேசினார், ஹியூமன் ஈக்குவாலிட்டி பற்றி பேசினார், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எவ்ரி ஒன் பேசினார். அவர் சூப்பர்ஸ்டிஷனுக்கு எதிராக என்ன ஒரு ஸ்டாண்டில் இருந்தார். இன்ஃபேக்ட் இன்னொன்று விஷயம் கேட்டிங்கன்னா, காந்திஜி வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவரோட ஒய்ஃபும் தங்கச்சியும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நிறையா குடும்பங்களில் வந்து ஆண் உறுப்பினர்கள் வந்து இந்த இது சரக்கு வந்து அதனால் லிக்கர் ஆல்கஹால் வந்து நிறைய அடிக்ட் ஆகுது, அதனால வந்து எவ்வளோ குடும்பங்கள் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி அதுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தது வந்து பெரியார் தான். அந்த பெரியார் வந்து இது மதுவே இருக்கக்கூடாதுன்னு ஸ்டாண்ட் எடுத்த பெரியாருக்கு எதிராக தான் இந்த திராவிட கழகங்கள் வேலை பார்த்தாங்க. உங்களுக்கு புரியுதா? அதாவது வந்து அவர் வந்து இந்த இதுவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து தென்னை மரமும் பனை மரத்தையும் வெட்டினவர் அவரு. ஆனால் அந்த கொள்கைகளை வந்து திராவிட கழகங்கள் பின்பற்றுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, இவங்க தான் வந்து அதை ப்ரொமோட் பண்ணாங்க. காந்தி வந்து அதை ஸ்டாண்ட் எடுத்திருந்தா ப்ரீச் பண்ணதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து இன்றைக்கும் வந்து லிக்கர் அவைலபிள் இல்லை. சரிங்களா? பூட் லெக்கிங் அதை விட்டுருங்க. பட் இங்கே என்னன்னா பெரியாரோட கொள்கைகள் வந்து ரொம்ப கிளியராக இருந்தது. மக்களுக்கு என்ன அவர் என்விஷன் பண்ணாருன்றது ரொம்ப கிளியர். பட் அந்த திராவிட கழகங்கள் அதை ஃபாலோ பண்ணாங்களா? அது இல்லவே இல்லை. அதுதான் பிரச்சனை. ஏன்னா இந்த 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 லிக்கர்ஸை வந்து திராவிட கழகங்கள் தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து வச்சு ரன் பண்ணாங்க. அவங்க வேணா அந்த பெரியாரை வந்து அவங்க ஃபாலோ பண்ணால் அந்த ஸ்டாண்ட் எடுத்துக்க முடியும். அப்போ பெரியார் வாஸ் வெரி கிளியர். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் வந்து எதுலாம் வந்து சோஷியல் ஜஸ்டிஸு, ரேஷனலிசமு, ஹியூமன் ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், லிக்கர் இருக்கக்கூடாது, ஒரு நல்ல சமுதாயத்தை, நல்ல சமூகத்தை, நல்ல இளைஞர்களை உருவாக்கணும், ஃபியூச்சர் லீடர்ஸை உருவாக்கணுன்றது அவர் கிளியராக இருந்தார். ஆனால் அந்த எதன் அடிப்படையில் அது வந்து உருவாக்கப்பட்டது அதை இன்னைக்கு ஃபாலோ பண்ணாங்கன்னா இல்லை. இந்த ஹிந்தியை வந்து அரசியல் மயப்படுத்தி இன்னைக்கு வந்து அரசியல் கட்சிகள் அவங்களுக்கு சாதகமாக இதை பயன்படுத்திடுறாங்க. அது மாற்று கருத்தே இல்லை. இப்போ கூட வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஹிந்தி வந்து தமிழ்நாட்டில் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஹிந்தி தமிழ்நாட்டில் இருக்குது. சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், ஐசிஎஸ்சி போர்டில் ஹிந்தி இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் எலிட் கிளாஸ் வந்து நீங்கள் வந்து ஹிந்தி வேணும்னா வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை உங்கள் சில்ட்ரனை போட்டு படிக்க வச்சுக்கலாம். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அண்ட் மெட்ரிகுலேஷன் இல்லை. இப்போ இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வைஸ் சான்சலர்ஸை வந்து இங்கே எந்த யூனிவர்சிட்டிஸ்க்கும் அப்பாயிண்ட் பண்ண விட மாட்டாங்க பாஜக. ஆளுநர் வச்சு அதை தடுத்து நிறுத்துறாங்க. ஏன் நிறுத்துறாங்கன்னா, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு ஆளுநரை வந்து வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அந்த எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து ஹிஸ்ட்ரியை ரீரைட் பண்ணி வேதங்களை, புராணங்களை, சூப்பர்ஸ்டிஷனை மறுபடியும் அதை உள்ளே கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அதை கொண்டு வரணும். மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வந்து ஹிந்திக்குள்ளே சன்ஸ்கிருத் வச்சு, சன்ஸ்கிருத்தில் வந்து ஹிந்து சனாதனம் வச்சு மக்களை வந்து ப்ரொமோட் பண்ண நினைக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு நான் முடிச்சிடறேன் சார். ஒரு பக்கம் அந்த முயற்சி நடக்கும்போது இன்னொரு பக்கம் அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? நீங்க இன்னைக்கே கிளியர்லி எவிடென்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து மோஸ்ட்லி ஹிந்திஸ் தான் இருக்காங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லாத காரணம்னா நம்ம ஹிந்தி எதிர்த்ததுனால தான் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயாவது நம்ம தமிழர்கள் இருக்காங்க. ஒருவேளை வந்து ஹிந்தி வந்து இம்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஹிந்தி பீப்புள் எல்லாமே அதை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. நம்ம மாநிலங்களே நம்ம மார்ஜினலைஸ்ட் ஆயிருப்போம். இது நீங்க மறுக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல, இதுதான் உண்மை. சன்ஸ்கிரிட் வந்ததால, அதாவது மூட பழக்கங்கள் ஹிந்தியை எஸ்டாப்ளிஷ் பண்ணிரும் அப்படின்றத பெரியாரை வச்சே நான் சொல்லுவேன். தமிழ்லேயும் மூட பழக்கங்கள் இருக்கு, மூட நம்பிக்கைகள் இருக்குன்னு பெரியார் சொல்லிட்டார். ஸோ ஹிந்தி தான் வந்து பழக்க வழக்கங்கள் இங்கே பூத்த போகுதுன்றத ஏற்றுக்க முடியல. ரெண்டாவது வந்து ஹிந்தி பேசுகிற மக்கள் வந்து இங்கே வந்து ரயில்வேஸில் மட்டும் இல்லை, கட்டட வேலைக்கும் அதிகமாக வந்திருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்திருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் அதிகமாக வந்து மற்ற ஸ்டேட்லாம் போய் பணிபுரிகிறாங்க. இதே ரயில்வேஸில் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கேரளாவில் இருக்காங்க. சதர்ன் ரயில்வேஸில், சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸில் பெங்களூரில் இருக்காங்க. தமிழ் பேசுகிற மக்களும் இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஜாப்ஸில் வந்து ஹிந்திக்காரங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த இதில் நான் ஒரு முக்கியமான நரேட்டிவ் உங்கள்கிட்ட கவனிக்கிறேன். அந்த நரேட்டிவ் வந்து
ஹிந்தி வந்து மூட நம்பிக்கையை வந்து ஜாஸ்தி அதிகரிக்கிற லாங்குவேஜ். அது எங்களுக்கு தேவையில்ல. இதை வந்து என்னன்னா இது வந்து ஒரு கன்ஸ்பிரசியா தான் என்னால பார்க்க முடியும். சார் நீங்க சார் நீங்க ஒரு விஷயம் கன்ஸ்பிரசி சொன்னீங்க. சொல்றது இல்ல எப்படி சார் இல்ல இல்ல நம்ம நீங்க நான் ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னா மூட நம்பிக்கை ஹிந்திலயும் இருக்கு, தமிழ்ல இருக்குன்னு பெரியாரே சொன்னாருன்னு. நான் 100% அக்செப்ட் பண்றேன். மூட நம்பிக்கையை வந்து கைவிடுறது வந்து உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பொறுப்பு. நான் வந்து ஒரு கஷ்டத்துல இருக்கேன், ரொம்ப மோசமான சூழ்நிலை. ஒரு நிமிஷம் நான் இது முடிச்சிடறேன். இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லி முடிச்சிடறேன். நான் வந்து ஒரு அதிகபட்சம் வந்து யார் வந்து ஜோஷியரை தேடி போவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கஷ்டத்துல இருக்கவங்க தான் ஜோஷியரை நீங்க தேடி நிறைய போவாங்க. கன்ஸ்ட்ரக்டிவான பாயிண்ட் வைக்கிறீங்க. ஆனா அதை கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணா மட்டும்தான் வந்து இல்ல நம்ம நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க. என்ன நான் வந்து கன்க்ளூஷனுக்கு வர எது முடியும். சரின்னு இருக்கோ அதுதான் நான் பேசுறேன். நான் என்னோட விஷன்ல என்ன சரின்னு படுதோ, என்னோட வியூல என்ன நான் சரின்னு பாக்குறேனோ அதுதான் நான் சொல்றேன். நான் இட்ஸ் நாட் அன் அசம்ஷன், இட் இஸ் அ ஃபேக்ட். நான் சொல்றது புரியுதா? மூட நம்பிக்கை எல்லா இடத்துலயுமே இருக்கு, ஏமாளிகள் எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. நீங்க சதுரங்க வேட்டை படம் பார்த்துருந்தீங்கன்னா, மக்கள்ன்றது ஹியூமன் சைக்காலஜி, ஹியூமன் டெண்டன்சினா ஒரு ஒரு நிறைய ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கன்சிடரேஷன் இருக்குன்னா நீங்க கிரீடி நான் ஆவீங்க. எப்படி பாக்குறேன் சார், கிரீடின்றது இருக்கதான் செய்யும். ஹிந்திக்கு எதிர்ப்பான இங்க இருக்க அரசியல் வைக்கிற எல்லா காரணத்தோட இப்ப ரீசெண்டா ஆட் இருக்க காரணம் எல்லாம் என்னன்னா, ஹிந்தி வந்து மூட நம்பிக்கையை பரப்ப போகுது. ஆல்ரெடி ஹிந்தி பேசுறோம், நம்ம வேலையெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து இந்த ஹிந்திக்கு எதிரான மனநிலையை வந்து தமிழக மக்கள்கிட்ட தக்க வச்ச சக்திகள்லாம் இன்னைக்கு காலி. சார் இங்க நான் ஒரு கேள்வி கேட்க தமிழ்நாட்டுல வந்து மூட நம்பிக்கைகள் இருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து இப்ப மதத்தின் அடிப்படையில பாலிடிக்ஸ் இருக்கா? தமிழ்நாட்டுல வந்து பொருளாதாரத்தின் அடிப்படையில தான் பாலிடிக்ஸ் மூவ் ஆகுது தவிர மதத்தின் அடிப்படையில இல்லை. நீங்க ஹிந்தி ஆட்ல போங்க, பிஜேபி சார் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்டையரா டிஃபரெண்டா போயிடுச்சு. நீங்க என்ன பேச விட்டா தான் என்னோட கருத்தை நான் சொல்ல முடியும். நீங்க வந்து ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ஸ்ல நீங்க போனீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு வந்து பிரைஸ் ஹைக்கு, இன்ஃபிளேஷன், எக்கனாமிக் டவுன்ஃபால், எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. ஆனா வந்து அந்த ப்ராப்ளம் பத்தி பேசுறாங்களா? இல்ல. பேசுறது வந்து தொடர்ந்து ஹிந்துத்வா, ஹிந்து கன்சாலிடேஷன் இதுதான் பேசுறாங்க. இமோஷனலி ஹிந்துயிசம் கூட தான் கனெக்ட் பண்றாங்க. ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு வந்திருக்கு. இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு வந்திருக்கு. அதெல்லாம் ஹிந்தி பெல்ட்ல பாப்புலர் ஆயிட்டு தானே இருக்கு. சார் ஆகதான் சார். ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் சார் நீங்க ஒரு இளைஞர் சார். ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன். சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு, இளைஞர்களை காக்ரோச்சஸ் அப்படின்ட்டு. அதாவது வந்து ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல காக்ரோச்சஸ் போகுது. ஹிந்துஸ்தான் பெல்ட்ல வந்து அது ஒரு பெரிய மூவ்மெண்டா கொண்டு வந்து ஏகப்பட்ட மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ், 25 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து காங்கிரஸ் பார்ட்டில மணிசங்கர் ஐயர் வரைக்கும் அதை நான் உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்றேன். நான் ஒரு இளைஞர், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இளைஞர், நான் ஒரு டிகிரி முடிச்சுக்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வேலை கிடைக்காம எங்க வீட்டு நான் முடிச்சிடறேன் சார். நீங்க பேச விட்டாதான் நான் என் கருத்தை சொல்ல முடியும். இப்போ நான் ஒரு இளைஞர், நான் என் டிகிரியை முடிச்சிட்டேன், படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலையை தேடுறேன். எனக்கு வேலை கிடைக்க மாட்டேது. ஏன்னா வந்து இங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எங்க வீட்டில் வந்து தொடர்ந்து டெய்லி வந்து என்ன நாக் பண்றாங்க, உதவாக்கார அது இதுன்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே மன உளைச்சல் இருக்கேன், உளவியல் ரீதியாக ஒரு இளைஞராக இருந்து. ஏன்னா இந்த நாட்டில் வந்து வேலை வாய்ப்புகள் இல்லை. இப்போ இங்க என்ன பிரச்சனைனா, இவ்வளவு மன உளைச்சல்ல இவ்வளவு இளைஞர்கள், கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்கும்போது ஒரு உச்சபட்ச ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிறவர் ஒரு வேலையில்லா இளைஞர்களை வந்து காக்ரோச் கூட வந்து கம்பேர் பண்றது நீங்க ஏத்துக்கக்கூடிய செயலா? நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதை நீங்க ரைட்னு சொல்லுவீங்களா? கரெக்டா? அப்போ நீங்க வந்து ஏற்கனவே மன உளைச்சல்ல உளவியல் ரீதியா இருக்கிற ஒருத்தனை ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா காக்ரோச் கூட கம்பேர் பண்ணா, ஏன்னா ஏற்கனவே எங்க வீட்டுல உதவாக்கற அது நான் அவங்களோட காசுல உட்காந்து சாப்பிடுன்ற மனநிலையில இருக்கிறவனை எந்த மாதிரி நீங்க ஒரு இன்னொரு மனநிலைக்கு தள்ளுறீங்க? அப்போ நான் ஒரு ஹேஸ்ட்ல இருக்கும்போது எனக்கு நடந்த அநீதிக்கு நான் குரல் கொடுக்க தான் செய்வேன். என்னால வீட்டுக்கு வெளியே போயிட்டு போராட முடியாது, என்னால தெருவில் போயிட்டு சண்டை போட முடியாது. பட் ஆனா வந்து என்னால வந்து ஒரு ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல லைக் போட முடியும், ஷேர் பண்ண முடியும், என்னோட வியூஸை பிரசென்ட் பண்ண முடியும். அதை பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல? அப்ப இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் வந்து ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. ரிலையன்ஸ் பார்த்தா ஒரு 20 சேனல், அதானி பார்த்தா ஒரு 15 சேனல், இவங்க அவங்கன்னு சொல்லி எல்லாம் பண்ணி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லா வந்து ஒரு பிஜேபி வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட ஃபேவருக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டா? அப்போ காக்ரோச் பார்ட்டியில் நானே வந்து இதுக்கு எதிராக வந்து நான் கூட ஒரு மெசேஜ் போட்டு அது 1 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க, எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை கவர் பண்ண மாட்டாங்க. எல்லா இடத்துலையுமே பாலிடிக்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல 1000 ப்ராப்ளம் இருக்கு மக்களுக்கு. ஆனா அதை பத்தி பேசல. இங்க வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வந்து பாலிடிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபண்டமெண்டலிசம், ஒன்லி ஆன் ஹிந்துத்வா. அந்த நிலைய இந்த மாதிரி ஒரு நிலை வரும்னு சொல்லிட்டு பெரியார் அன்னைக்கே ப்ரெடிக்ட் பண்ணார். எப்போ பிரிட்டிஷ் ஆட்சி நடத்தும் போது இதுதான் நடக்கும்னு சொன்னாங்க, அதுதான் நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நம்ம வந்து பாஜக இது உள்ள வந்துச்சுன்னா மண்ணின் மைந்தர்கள் நம்மளே வந்து வெளியே துரத்தி விட்டுருவாங்க. இப்போ ஹிந்தி பேசுற மக்கள் வந்து இலங்கையில இருந்து தமிழர்கள் இங்க வராங்க, தஞ்சை அடைறாங்க, நம்ம எங்க போவோம்? ஹிந்தி பேசுற மக்கள் வந்து முட்டாள்கள், மூட நம்பிக்கை ஜாஸ்தியானவர்கள் அப்படின்ற மனப்பான்மையை வந்து இங்க இருக்க கட்சி, இங்க இருக்க இந்தி எதிர்ப்பு மனநிலையில இருக்க எல்லா தலைவர்களும் வந்து பரப்பிட்டு தான் இருக்காங்க. அவங்களாம் மூட நம்பிக்கை அதிகமா இருக்கவங்க,
முட்டாள்தனம் அதிகமா இருக்கு. ஹிந்தி லாங்குவேஜ்ல முட்டாள்தனம் அதிகமா சார் இருக்கு. சனாதனத்தை ஃபாலோ ஹிந்தி பண்ணா மூளை languageல- மலிக்கிறோம் சார். இல்ல சார், நான் சார் சொல்றேன். Let me சனாதனத்தை நீங்க complete, let me- சனாதனத்தை ஃபாலோ சார், நீங்க பண்ணா மூளை சொன்ன மலிக்கிறோம் பாயிண்ட்ல சார். சார், நீங்க சொன்ன அவன் முட்டாள் பாயிண்ட்ல அவனு சொல்லக்கூடாது சார், சார். நான் இங்க சார் அவனு முட்டாள் ஒரு சொல்லக்கூடாது. நிமிஷம், இது ஒரு நிமிஷம். சிஸ்டமிக் நீங்க சொன்னீங்க, நான் சொல்லவே இல்ல. எக்ஸ்ப்ளாய்டேஷன். நீங்க சொன்னீங்க, நான் சொல்லவே சிஸ்டமிக் இல்ல. எக்ஸ்ப்ளாய்டேஷன். வெங்கடேஷ் சார், நீங்க சொன்னீங்க, நான் சொல்லவே இல்ல. நீங்க ஹிந்தில முட்டாள்தனம் இருக்கு, ஹிந்தில வந்து மூட நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்குன்னு நான் சொல்லல. இந்த இந்த நரேட்டிவ் முட்டாள்ன்ற தமிழ்நாட்டுல வார்த்தையை இருக்கு. பயன்படுத்தல சார். நீங்க தான் பயன்படுத்துறீங்க. நீங்க நான் பயன்படுத்தல. சூப்பர்ஸ்டிஷியஸ் நீங்க. சூப்பர்ஸ்டிஷன் என்றது மூட முட்டாள் இல்ல நம்பிக்கை சார். நீங்க. மூட நம்பிக்கை. அது வேற முட்டாள் வேற. நான் வந்து யாரும் டைரக்டா முட்டாள்னு கம்பேர் பண்ண நான் Right, சொல்றது right, right. அந்த மதத்துல சூப்பர்ஸ்டிஷனுக்கு அது பரப்பப்படுதுன்ற. அது அது எனக்கு வேணாம்ன்ற பரப்பப்படுது. நானு. அது நான் முட்டாள் ஆக பரப்பப்படுது. விரும்பலன்ற நான். ரைட் ரைட். ஹிந்தில நீங்க வந்து சனாதனத்தை ஒருத்த ஃபாலோ பண்ணானா அவன் வந்து அந்த சுப்பீரியாரிட்டி அண்ட் இன்ஃபீரியாரிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து இரையாயிடுறான். அதுதான் நான் சொல்ல வரேன். ஆல்ரெடி 60 வருஷமா இருக்க டிபேட்ல ஆல்ரெடி 1930s கிட்டத்தட்ட 100 வருஷம் நெருங்க போகுது இந்த டிபேட். இப்பயும் வந்து நம்ம அகைன் வந்து என்னன்னா இந்த நரேட்டிவ் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த உரையாடல், அதாவது இதை பத்தின ஒரு பொது பார்வை எப்படி இருக்குன்னா, ஹிந்தின்றது வந்து மூட நம்பிக்கைகள் அதிகமா இருக்க மொழி அப்படின்றது வந்து ஒரு பொது பார்வையா மாறி இருக்கு. உண்மையிலேயே அப்படியா? ஏன்னா ஹிந்தி பேசுற மக்கள் தான் இன்னைக்கு இந்துத்துவ ஆதரிக்கிற இதே மக்கள் தான் பிரிட்டிஷ்க்கு எதிராக காந்திக்கு பின்னாடி நின்னவங்க இதே மக்கள் தான். நேருக்கு பின்னாடி நின்னவங்க இதே மக்கள் அப்ப தான். நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்திய தேசத்தை கட்டமைச்சது இதே ஹிந்தி பேசக்கூடிய மக்களும் கட்டமைச்சாங்க, தமிழ் பேசுற மக்களும் கட்டமைச்சாங்க. அப்ப நீங்க என்ன இன்னைக்கு சொல்ல ரெண்டு வரீங்க? மக்களும் ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல இருக்கிற மக்கள் ஒரு லாஜிக்கோட தான் வந்து ஹிந்துத்துவாக்காக ஓட் போடுறாங்க அப்படின்றீங்களா? ஒரு காரணத்தோட போடுறாங்களா அப்படின்றீங்களா? அது என்ன காரணத்தை நீங்க பாக்குறீங்க? இல்ல, இப்போ இன்னைக்கு நீங்க ஒரு ஹிந்துத்துவ பார்ட்டி, ஹிந்துத்துவ ஐடியாலஜி வந்து வச்சிருக்கிற பார்ட்டி, அந்த பார்ட்டிக்கு எல்லாரும் வந்து ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல ஓட் போடுறாங்கன்னா அப்ப அதுக்காக தான் போடுறாங்கன்றீங்களா? பொதுவா வர பார்வையில அது என்ன சொல்றீங்க? ஹிந்திக்கு எதிராக வர பார்வையில ஹிந்தி பேசுறவன் தான் இப்ப ஹிந்துத்துவ ஆதரிக்கிறான், பிஜேபி ஆதரிக்கிறான். ஹிந்துத்துவால இருக்க மூட நம்பிக்கை ஆதரிக்கிறது ஹிந்தி பேசுற மக்கள். 70% ஆஃப் தி பீப்பிள் அதன பண்றாங்க. ஆனா இதே ஹிந்தி பேசுற மக்கள் தானே காந்திக்கு பின்னாடி நின்னாங்க. இதே இவங்க தானே நேருக்கு பின்னாடி நின்னாங்க. இவங்க தானே சுபாஷ் சந்திர போஸ் பின்னாடி இவங்க தானே நின்னாங்க. நேருஜி, இந்திரா காந்தி பின்னாடி நின்ன மக்கள் இவங்க. சுபாஷ் சந்திர போஸ், பெரியார், இவங்களாம் வந்து மக்களுக்காக பண்ணாங்க. மக்களுக்காக வந்து போராடின தலைவர்கள். அதனால வந்து அன்னைக்கு மக்களோட மூளை மழுகடிக்கணும்ன்ற எதிர்பார்ப்போட பண்ணல. மக்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், நல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் அமைச்சு கொடுக்கணும்னு ஒர்க் பண்ண தலைவர்கள் இவங்க. இன்னைக்கு இருக்க தலைவர்கள் அது இல்ல. அதானி, அம்பானி இவங்கெல்லாம் வந்து எப்படி இவங்களை வந்து பெருசா இவங்களை வந்து வளர்த்து விடலாம், இந்த மக்களை இன்னும் எப்படி மோசமாக்கலாம் அப்படின்ற நிலையில தான் வந்து இன்னைக்கு இருக்காங்க. இல்ல, தாவேகாவோட கொள்கை எப்படி இருக்கணும், லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் மொழி கொள்கை தாவேகாவுக்கு எப்படி இருக்கணும்னு பாக்குறீங்க? தாவேகாவும் தொடர்ந்து பெரியாரோட வழியிலே வந்து பயணம் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பெரியார் தான் வந்து அவங்க கொள்கை தலைவர். தமிழுக்கு பெரியார் தான், தந்தை பெரியார் தான். எந்த கட்சி வந்தாலும் தந்தை பெரியாரோட கொள்கைகளை வந்து கண்டிப்பா பின்பற்றுவாங்க. அந்த மாற்று கருத்து இல்லை. அதாவது இதுல கொஞ்சம் நிறைய உங்கள்கிட்ட நான் விவாதிக்கணும். நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.